ரகுவம்சம் 18ஆம் பகுதி. அன்னை பார்வதியின் தந்தையான அந்த மலையரசனின் ஹிமாலய மலையில் குதிரைகளோடு ஏறினான் ரகு. அவனின் குதிரைகள் எழுப்பிய புழுதி பொடி ஹிமாலய மலைகளின் சிகரங்களில் மேல் பதிந்து அவற்றை இன்னும் உயரமாக்கின. மலை குகையில் கிடந்த சிங்கங்களின் பார்வையில் தன் மனம் போல் அவற்றின் மன உறுதியினை கண்டான். ரகுவின் பெரும் சேனை கண்டும் சிறிதும் கலங்காமல் அவை அலட்சியமாக இருந்தன. கங்கை நீரினை சுமந்து வந்த ஹிமாலயத்து குளிர்காற்று பூர்ஜ மரத்தின் காய்ந்த இலைகளிடையே சரசரவென சத்தம் எழுப்பியதையும் மூங்கில்களின் நடுவில் புகுந்து இனிய இசையினை எழுப்பியபடியும் வந்து அவனை தழுவிக் கொண்டது. அந்த ஏகாந்தத்தில் அவன் சுகமடைந்தான். வழியில் நமேரு மரத்தின் அடியில் கஸ்தூரி மான்களால் இனிய நறுமணம் ஊட்டப்பட்ட பாறைகளில் அமர்ந்த அவன் வீரர்கள் கொஞ்சம் அவ்வப்போது ஓய்வெடுத்து கொண்டார்கள். அங்கே ஒளிவிடும் செடிகளில் இருந்து வந்த வெளிச்சம் எண்ணெயில்லா தீபம் போல வெளிச்சம் கொடுத்தன. அவை சரண மரத்தில் கட்டப்பட்டிருந்த யானைகளின் பெரிய சங்கிலி மேல் பட்டு இன்னும் பிரகாசமான சூழலை இரவில் கொடுத்தன. ரகுவின் யானைகள் சென்ற வழிகளில் அவை தங்கள் கழுத்து சங்கிலியால் தேவதாரு மரங்களை உரசிச் சென்றன. அப்படி அவை பட்டை உரிக்கப்பட்ட உயரம் கொண்ட வேடுவர்கள் யானையின் உயரத்தை கணக்கிட்டு பார்த்து வியந்தனர். ரகுவின் சேனையினை கண்ட மலைவாசிகள் மூர்க்கமாக தாக்கத் தொடங்கினர். அவர்கள் கற்களை வீச பதிலிற்கு ரகுவின் சேனை உலோக ஆயுதங்களை வீச கல்லும் இரும்பும் மோதியதால் எழுந்த தீ அச்சத்தை கொடுக்கும் யுத்தமாய் வெடித்தது. ரகு தன் பராக்கிரமத்தால் உற்சவர் சங்கேதர் என இருவகை மலை வாசிகளையும் வென்றான். அவர்கள் மகிழ்ச்சியற்று போகும்படி நடந்த ரகுவின் பெரு வெற்றியினை கிங்கணர்கள் மகிழ்ந்து இனிய இசையில் பாடினார்கள். தோற்றுப்போன மலைவாசிகள் ஹிமாலயத்தில் சிறந்த செல்வங்களையெல்லாம் ரகுமுன் கொண்டு வந்தார்கள். அப்போதுதான் அவன் ஹிமாலயத்தின் செல்வங்களை அறிந்தான். ஹிமாலயமும் ரகுவின் பராக்கிரமத்தை முழுக்க அறிந்தது. அசைக்க முடியா புகழினை கொண்ட ரகு அங்கே அவன் ராவணனால் அசைக்கப்பட்ட அந்த கைலாச மலையினை கண்டான். அசையா புகழை கொண்ட தான் அசைந்துவிட்ட அம்மலைக்கு தான் செல்வது தன் புகழுக்கு இழுக்கு என்பதை உணர்ந்தவன் அந்த வெண்ணிற குன்றினை தன் வெற்றி தூணாக நிறுத்திவிட்டு நகர்ந்தான். அவன் லௌஹத்யா பிரம்மபுத்ரா நதியினை கடந்து பிரக்யதிஷ தேசத்தை அசாம் பக்கம் அடைந்தான். அங்குள்ள கார்கில் மரங்களில் கட்டப்பட்ட ரகுவின் யானைகள் அம்மரங்களை ஆட்டும் பலத்தை கண்டதுமே அத்தேசத்து மன்னர் நடுங்க ஆரம்பித்தார். ரகுவின் சேனையினால் எழுந்த புழுதி சூரியனை மறைத்து மழையற்ற காலத்திலும் பகலில் இருளை உண்டாக்கின. பிரம்மாண்டமாக நின்ற அந்த சேனையின் புழுதியினை தாங்க முடியாதவன் எப்படி அந்த சேனையினை எதிர்கொள்வது என கலங்கினான். எந்த பலமான யானைகளை கொண்டு பகைவர் பலரை அந்த காமரூப நாட்டின் மன்னன் வென்றானோ அதே யானைகளை பரிசாக கொடுத்து ரகுவிடம் அம்மன்னன் பணிந்து நின்றான். மலர்களிட்டு ரகுவின் பாதங்களை வணங்குவதற்கு பதில் நவரத்தினங்களை அவன் பாதங்களில் கொட்டி அவனை அர்ச்சித்தான். பொற்பீடத்தில் நின்ற அதிதேவதையின் பாதம் போல் ரகுவின் பாதங்கள் அப்போது விளங்கின. இப்படி எல்லா அரசர்களையும் வென்ற ரகு தன் ஒற்றை குடையில் எல்லா தேசத்தையும் கொண்டு வந்தான். அதனால் எல்லா அரசருக்கும் குடையில்லாமல் போயிற்று. குடையில்லாததால் ரகுவின் தேர்கள் எழுப்பிய புழுதி அவர்கள் கிரீடத்தில் படிந்திருந்தன. மேகம் பூமியில் நீரெடுத்து பூமிக்கே மழையாய் கொடுப்பது போல் திக்விஜயம் செய்த ரகு விஸ்வஜித்து என்னும் யாகத்தை உலக நலனுக்காய் செய்து தானம் பல செய்தான். அவன் தனக்கென எதுவும் வைத்திருக்காமல் எல்லாவற்றையும் தானமாய் கொடுத்தான். அந்த யாகம் அவனுக்கான வாய்ப்பாயிற்று. அவனால் வெல்லப்பட்ட சிற்றரசர்கள் அந்த யாகத்திற்கு வந்திருந்தாலும் ஒரு அவமானமாக அதை முதலில் உணர்ந்தார்கள். ஆனால் ரகு அவர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்தியதை கண்டபோது தோல்வியின் அவமானம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அவர்கள் பிரிய மனமின்றி அங்கேயே இருந்தார்கள். ரகு அவர்களின் குடும்பத்தாரை நினைவுபடுத்தி அவர்களை நல்லபடியாக திரும்பச் செய்தான். அவர்கள் செல்லும் முன் சாம்ராட் என கொடியுடன் கொற்ற குடையுடன்
கும்ப கலசத்துடன் வீற்றிருந்த ரகுவின் பாதங்களில் பணிந்து வணங்கியதால் அவர்களின் கிரீடத்தில் சூட்டப்பட்டிருந்த மலர்களிலிருந்து விழுந்த மகரந்த பொடி அவன் பாதங்களில் குவியலாக பெருகி அவன் பாதங்களை சிவப்பாக்கிற்று. இப்படி அவன் எல்லா செல்வத்தையும் தானமாக கொடுத்த பின் ஒன்றுமில்லாமல் இருந்தபோது 14 வகை தானம் செய்து அவன் செல்வமின்றி இருந்தபோது வரந்தந்த மகரிஷியின் சீடரான கௌத்சர் தன் குருவிற்கான தட்சணையை வாங்க வந்து நின்றார். 18ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.